பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது நம்ம கிறிஸ்துவின் பிறப்பு பத்தி நம்ம பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் வரைக்கும். வானதூதர் மரியாக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்றும் பேரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையில் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றைக்கும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடலின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படுவார். உன் உறவினராக எலிசபெத்தும் தம் முதி வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். மரியாள் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, நான் ஆண்டவரின் அடிமைன்னு சொன்னாங்களோ, அதே போல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறப்போ ஒவ்வொரு ஜெபப்பா, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி ஜெபிங்க. நம்ம எப்போதுமே நம்மளை மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்மளை தாழ்த்துகிற ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்துகிறோம்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாரு. அதே இந்த நாள்ல பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவர் பிறப்பு ஒவ்வொரு வீட்லயும் ஆண்டவர் பிறக்கட்டும், ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவர் பிறக்கட்டும். இந்த நாள்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. இந்த வீட்டில் யார் வீட்டுல எந்த குறைவு இருக்கோ ஆண்டவர் நிறைவா கொடுப்பாரு. இந்த நாள் உடல் சுகம் இல்லாதனாலும் ஆண்டவர் நிறைவா கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு. அதனால இந்த நாள் கிறிஸ்துமஸ் நாள்ல சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு வீட்லயும் சமாதானமும் உண்டாக கடவுது. ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.